வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்து 30 செகண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எத்தனை செகண்ட் தேவையோ அத்தனை செகண்ட் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும் அப்படின்னா சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த வீடியோவை எகைன் செலக்ட் பண்ணிட்டு அந்த ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. இந்த பேக்ரவுண்டோட கலர்ஸை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு என்ன கலர் பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர்ஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ எகைன் சொல்லிடுறேன், பேக்ரவுண்ட் வந்து என்ன கலர் செட் பண்ணணுமோ அந்த கலரை வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ரேம் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ சைடில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி சைடில் செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸுமே அதே மாதிரி தான். பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் என்ன கலர் செட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதே கலருக்கும் இதையும் செட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு இன்அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு கேன்வெர்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே செகண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து 1.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். எகைன் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணணும். ஏன்னா அதையும் கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எகைன் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை வந்து இந்த ஃப்ரேமில் வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஃப்ரேமில் செட் பண்ணுறதுனால அதுக்கிட்ட கரெக்டாக செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அது பேக்கில் போய்டும். இப்போ கரெக்டாக அது வந்து அலைட்மெண்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போய்ட்டு மாஸ்க் எனேபிள் பண்ணிக்கோங்க. அது கீழே ஃபெதர் இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த கீழே வந்து ஷேடோ மாதிரி வந்து ஷூ ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு ஷேடோ தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம பியூட்டிஃபுல்லாக வந்து மேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.